ஜெபம் பண்ண கடவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 411 பாமாலை 265 பாடுவோம். நீர் திவ்ய வழி இயேசுவே. கீதம் 411 பாமாலை 265 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Mama,
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாப்பப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்பணியில் இவ்வுலகோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவம் வரைகளை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரிடம் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி. இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்களுடைய சகோதரர் சகோதரிகள் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்குரிய சிறுக ஜெபம் மறைவானவைகளை வெளியரங்கமாக்குகிறவரும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவருமாய் இருக்கிற கர்த்தாவே, மாம்ச கண்களினால் உம்மை காணாதிருந்தும் மனக்கண்களினால் உம்மை தரிசித்து விசுவாசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் இருதயத்தின் ஐயங்களை நீக்கி அவிசுவாசத்தை அகற்றி விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்தும். நாங்கள் உம்மை சார்ந்திருந்து எங்கள் ஆண்டவரே தேவனே என்று மெய்யான பக்தியோடு அறிக்கை பண்ணவும் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை உணர்ந்தவர்களாக அந்த உயிருள்ள நம்பிக்கையிலே கடைசி வரை நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம்.
ஜெப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாட பகுதி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. மல்கியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள், எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள், கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுவார் என்பீர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இயேசு இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறியே தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள்.
இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 169 பாமாலை 122 பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, மாந்தரே நாம் பாடுவோம். கீதம் 169 பாமாலை 122 பாடுவோம்.
கர்த்தரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறவங்க அனைவரையும் திருநெல்வேலி திருமடலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்து மேலும் சதா காலங்களிலும் உங்களோடும் உடைய குடும்பத்தோடும் உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிறேன் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படியே சாதை அவர்கள் இந்த ஆராதனை நடத்துவதற்காக நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக, அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை ஊழியத்தின் மூலமாக பல நாடுகளில் ஆலயங்கள் இல்லாமல் இருக்கின்ற இடத்துல வாழுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வயோதிப நிலைமை கருமையான பெற்றோர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவர் அல்லாத அநேக குடும்பத்தினருக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்ல கேட்டு நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கிற உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆத்ம ஈடேற்றத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் தாராளமாக தாங்கி முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவருபடி நீங்கள் தாராளமாக நீங்கள் தாங்க முன்வர ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் உள்ள தூய தோமா ஆலயத்தினுடைய அருமையான குடும்பத்தினர் நமக்கு இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்ய முன் வந்திருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதரருக்காக தேவனுக்கு கொடுத்த அருமையான துணைவியார், அவளுக்கு கொடுத்த அன்பு மகள், அவளுடைய கணவர், அவளுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியங்களை தாங்குகின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற தொழிலையும் கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. யாபேசின் எல்லைகளை விஸ்தாரமாக்கின அதே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியும் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஒரு பிள்ளை கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா வகையிலும் ஆசீர்வதித்து சிறந்திருக்க செய்யும்படியாக, மேன்மையை காணும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம மத்தியிலே 7000 மணியிலிருந்து அன்புக்குரிய சகோதரர் ஜெபசீலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற சிறந்த ஒரு ஊழியக்கார். விசேஷமாக வாலிபர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஊழியத்தை மிகுந்த வைராக்கியத்தோடு கூட செய்து கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர் தொடர்ந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.
ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் கொடுத்த மேலான பாக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் கொண்டிருக்கிற அக்கறை என்பது அது மேலானது. அவர் நம்மை விளங்கி இருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் நம்மீது வைத்திருக்கிற நேசம் அது விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் துவக்கம் இப்படி சொல்லுகிறது: நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை சிநேகித்தேன். ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கவனியுங்கள். நான் உங்களை சிநேகித்தேன். ஒருவேளை ஒரு மனிதன் சொல்லவில்லை, ஒரு ஊழியக்காரன் சொல்லவில்லை, தேவாதி தேவன் தன்னுடைய தோத்திரம் தீர்க்கன் மூலமாக அவரே சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள அப்படி சிநேகத்தை வைக்கிறார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாக யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் ஊழியக்காரன் தன் எஜமானுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்க மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனென்றால் வெளிப்படையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதன்படியே நாம் அவரோடு கூட நெருங்க வேண்டும், பேச வேண்டும். வெளிப்படை தன்மை உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அது தேவனுடைய விருப்பம். நான் உங்களை சிநேகித்தேன் அப்படி என்று தேவன் சொன்ன சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தேவனால் நாம் நேசிக்கப்படுவோமானால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வேதம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 14வது அதிகாரம் 10வது வசனம்: நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் நாம் உட்காருகிறோம். நம்மளை அழைத்தவர்கள் நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கூட்டிகிட்டு போகும்போது அதை பார்க்கிறவர்களெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். இவர் ரொம்ப வேண்டியவர் போல எண்ணுவார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிதர்கள் மேலே தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு அக்கறையை வைத்திருக்கிறதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சிநேகம் பாராட்டுகிற ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சோதரம், சிநேகிக்கிறவன் கண்டிப்பாக இன்னொரு ஸ்தோத்திரம் உடையவனை இழுத்து கொள்ளுவான் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய சிநேகம் ஒரு மனிதனிலே வரும்போது என்னெல்லாம் நடக்கிறது? முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பெத்தானியாவிலே லாசரு என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆவியானவர் அங்கே குறிப்பிடுகிறார். அந்த லாசரு என்கிறவன் பெத்தானியாவிலே மார்த்தாள், மரியாள் என்கிறவருடைய சகோதரனாய் இருக்கிறான். அவனை குறித்து அந்த சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்லி அனுப்புகிறார்கள்? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த வியாதியாயிருக்கிற அந்த செய்தி தான் அவருக்கு கடந்து வந்தது.
அந்த செய்தி கடந்து வந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் தன்னோடு இருக்கிற சீஷர்களிடத்திலே சொல்லுகிறது என்ன தெரியுமா? 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சோத்திரம் அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்திருக்கிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், சிநேகிக்கிறவனுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளாத ஒரு தேவன், சிநேகிக்கப்படுகிற ஒரு மனிதன் மரித்து போகிற அந்த காரியத்தை தாங்க முடியாத ஆண்டவர் அந்த பெத்தானியாவுக்கு அவனை தேடி வருகிறதை வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிநேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறது உண்மையானால், ஆண்டவருடைய சிநேகத்தை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு எது அடையாளம்? யோவான் 15:14 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் அவருக்கு சிநேகிதர்களாயிருக்கிறார்கள். அவர் சொல்லுவதை அவர் சொல்லுகிறபடியே செய்கிறவர்கள், அவர் சொல்லுகிறதை மாற்றாமல் செய்கிறவர்கள் இயேசுவுக்கு சிநேகிதர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை டிட்டோவாக செய்வதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடுகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த லாசருவின் சம்பவத்தை தெய்வம் இயேசு கேள்விப்பட்டவுடனே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் செய்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த பெத்தானியாவுக்கு இயேசு அவனை தேடி வருகிறார். சோதரம் அங்கே வந்தபோது அங்கே சொல்லுகிறார்கள், அவன் மரித்து விட்டான், அவனை அடக்கம் பண்ணிவிட்டோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் ஆண்டவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. அந்த சோத்திர இழப்பில் நிற்கிற அந்த பிள்ளைகளிடத்திலே, சகோதரிகளிடத்திலே இயேசு கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள், அவனை எங்கே வைத்தீர்கள்? சோதரம், ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தையை கேட்டபோது சகோதரிகளுடைய இருதயம் கலங்குகிறது. அவர்கள் ஸ்தோத்திரம் வேதனையிலே கண்ணீர் வடிக்கிறார்கள். இயேசுவும் அந்த வேதனையிலே கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய தாக்கம் என்ன? அவனுடைய மரித்த நிலையை மாற்ற வேண்டும், அவனுடைய மரித்த நிலையை மாற்ற வேண்டும். இயேசு அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் அவனை அடக்கம் பண்ணின அந்த கல்லறையினிடத்திற்கு வருகிறார். அவரை அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஸ்தோத்திரம் 43, 44 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது இயேசுவினுடைய அந்த சத்தம் அந்த பகுதியை அலறச் செய்கிறது. சத்தமிட்டு கூப்பிடுகிறார். மரித்தவன் கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் வந்து நிற்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவனை கட்டவிழ்த்த போது அவனை உயிருள்ளவனாய் கண்ட யூத ஜனங்களெல்லாம், அங்கே கூடியிருந்த பெண்களெல்லாம் உண்மையிலே ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு மரித்த நிலையிலிருந்து மாறின அந்த காட்சி சோத்திரம் அங்கே நின்ற யூதர்களை சோத்திரம் இயேசுவின் பக்கம் கொண்டு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சோத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் நிலைகளிலிருந்து சோத்திரம் அவன் விடுவிக்கப்பட்டு பாவத்தின் நிலைகளிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு ஒருவன் வருவானானால் நிச்சயமாய் அவன் மூலமாய் கர்த்தர் சோத்திரம் தான் சிநேகிக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்ற ஒரு கூட்டத்தை எழுப்புவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே யோவான் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு பெத்தானியாவுக்கு வருகிறார்.
அங்கே என்ன போட்டிருக்கிறது தெரியுமா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தான் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் என்று போட்டிருக்கலாம்ல, அப்படி போடவில்லை. அப்போ எப்படி போட்டிருக்கிறது? இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியா என்று போடப்படுகிறது. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, மரித்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே வரும்போது அவனை பரலோகம், தேவாதி தேவன் எவ்வளவு தூரம் கரிசனை உள்ளவர்களாய் பார்க்கிறார்கள் என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு பாவத்திலே மரித்து கிடக்கிற, சாபத்திலே மரித்து கிடக்கிற அந்த நிலைகளில் இருந்து முழு விடுதலையை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் இயேசு மகாபிரபுவினுடைய தாக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் 12:10 லாசருவின் நிமித்தமாக அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்களானால் மரித்த நிலையிலே மாற்றங்களை தந்து உங்களை தெய்வம் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. தென் அமெரிக்காவிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த 2 பிள்ளைகள் பிறந்து அந்த ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் அந்த 2 பிள்ளைகளையும் பிறந்த உடனே செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்கிறார்கள். அப்படி கொண்டு போய் அதை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பிள்ளை உயிருள்ள பிள்ளையாக இருக்கிறது, ஒரு பிள்ளை ஜீவன் இல்லாத ஒரு மரித்த நிலையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மரித்த பிள்ளை ப்ளூ கலரில் சூத்திரம் செத்து போனதுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. ஒருவேளை அங்குள்ள நர்சஸ், அங்குள்ள டாக்டர்ஸ் எல்லாரும் அதை பார்த்தபோது அவள் 2 பிள்ளை என்று ஆசையாய் விரும்பினாலே, அநேக வருஷங்களுக்கு பிறகு தங்களுக்கு கற்பத்தில் ஆண்டவர் 2 பிள்ளையை தந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார்களே. ஆனால் அதில் ஒரு பிள்ளை மரித்து இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அந்த பிள்ளை மயக்கத்தில் இருந்து அந்த சகோதரி விழித்த போது பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் கொடுத்தார்கள். அவள் இன்னொரு பிள்ளையை எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த பிள்ளை மரித்து விட்டது, அந்த பிள்ளை மரித்த நிலைக்கு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அவள் சொல்லுகிறாள், இல்லை இல்லை, அந்த பிள்ளையை கொண்டு வாருங்கள். மரித்து போன ப்ளூ கலரில் மாறின அந்த பிள்ளையை கொண்டு வந்து காண்பித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, உயிருள்ள பிள்ளையை அவர்கள் கையிலே கொடுத்துவிட்டு மரித்து போய்விட்டது என்று சொன்ன அந்த பிள்ளையை தன் மார்போடு அரவணைத்து அவளை அந்த சோத்திரம் அவள் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள். இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இந்த பிள்ளைக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தாள். நீங்கள் தானே ஆண்டவரே இந்த பிள்ளையை தந்தீர்கள், இந்த பிள்ளை மரித்து விட்டது என்று சொல்லுகிறார்களே என்று அவள் ஜெபிக்க 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 அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தது. செத்துப்போன அந்த பிள்ளை உயிருள்ள பிள்ளையாய் மாறினதாக சோத்திரம் ஒருவேளை அதில் நான் வாசித்தேன். யோசித்து பாருங்கள், தாயினுடைய அந்த ஸ்தோத்திரம் மார்பிலை படுக்க போட்டு அந்த பிள்ளைக்காக அந்த ஏக்கம், அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் செய்த அந்த ஜெபம் மரித்த பிள்ளையை உயிருள்ள பிள்ளையாய் மாற்றி கொடுத்தது. ஆண்டவருடைய சிநேகமும் அதுதான். தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போன அந்த காரியம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனபடினாலே தான் அவர் தேடி வந்து அவனை உயிரோடு கூட எழுப்பினதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, 2வதாக சோத்திரம் தேவன் சிநேகிக்கிற மனிதனுக்காக தேவன் என்ன செய்கிறார்? என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் மோசையை குறித்து அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. மோசையோடு கூட பிறந்த மிரியாமும் தோத்திரம் ஆரோனும் மோசே தோத்திரம் அவனுடைய மனைவியின் நிமித்தமாக அவனை விரோதிக்கிறார்கள், அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள்.
அப்படி பேசுகிற வார்த்தையை, அவர்கள் விரோதமாய் பேசுகிற வார்த்தையை மோசே கேட்கிறான், அமைதியாக இருக்கிறான், எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், தேவன் இறங்கி வந்து அவர்களோடு கூட பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, 12 எண்ணாகமம் 12 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 5-6 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், 6வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு தோத்திரம் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அப்படியானால் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு, எழும்புவதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் எண்ணாகமம் 12 அதிகாரம் 8 வசனத்திலே கேட்கிறார். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனுக்கு எதிராக தெய்வம் எழும்புகிறார். மோசே அமைதியாக இருக்கிறான். மோசே தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை, அமைதியாக இருக்கிறான். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களிலே நீங்கள் அமைதியாக இருந்தால், நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுவது உண்மையானால், கர்த்தர் உங்களுக்காக அந்த பர்டிகுலர் நபரிடத்தில் சோத்திரம் வெளிப்படுவார், பேசுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எப்படி தேவனால் நேசிக்கப்பட்ட அந்த மோசேக்காக தெய்வம் இறங்கி வந்து பேசினாரோ, அதே போல அந்த நேசிக்கிற மோசே எப்படி இருந்தான்? அதே 12 அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், தன் சகோதரிக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபித்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த மோசேயினுடைய ஆரம்ப நாட்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். முட்செடியில் தேவனை தரிசிக்க முடியாமல் முகங்குப்புற விழுந்து கிடந்தவன். ஆனால் யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். யாத்திராகமம் 34:29 தேவனோடு பேசிவிட்டு இறங்கி வரும்போது மனிதர்கள் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. கர்த்தர் அவனோடே பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனை நேசிக்கிற, தேவனுடைய நேசத்துக்குரியவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களானால், அந்த நேசிக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு அவர் எதிர்த்து வருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவரிடத்திலே நீங்கள் விட்டு கொடுங்கள். 3வதாக ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் இந்த சிநேகிதனாக ஆபிரகாமை பார்க்கிறார். அதனால் என்ன நடந்தது? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சிநேகிக்கிறவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13 அதிகாரம் 6 வசனத்திலே, ஆண்டவர் அவனை சிநேகித்ததினாலே பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் ஆபிரகாமின் வாழ்விலே வந்தது. பூமி தாங்க முடியவில்லையாம். எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை ஆசீர்வதித்த விதங்கள் ஆச்சரியமாயிருக்கிறது. ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே 14 வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை அவனை ஆசீர்வதித்ததை நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? சிநேகிதனாகிய ஆபிரகாமை
லோத்தை விட்டு ஆண்டவர் பிரித்தார். லோத்தை விட்டு ஆண்டவர் பிரித்தார். உலக பார்வை உள்ளவன், உலக காரியங்களை முக்கியப்படுத்துகிற இந்த லோத்துவினிடத்திலிருந்து அவனை பிரித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை உங்களையும் ஆண்டவர் சில மனிதர்களோடு கூட இருக்கிற நிலையிலிருந்து பிரித்து அவர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ண வல்லமை உள்ளவர். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அவன் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஏதோ 1 2 அல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. சகல என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தால் இன்னொரு பக்கத்தில் ஆசீர்வாதம் தேட வேண்டியதாக இருக்கிறதோ யோசித்து பாருங்கள். பிஸ்னஸ் நன்றாக இருக்கிறது, ஆனால் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவில்லை. சோதரம், படிப்பு நல்ல படித்திருக்கிற நிலை பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஒருவேளை படித்திருந்தும் அந்த பிள்ளைகளுக்குரிய அடுத்த நிலைக்கு போக வேண்டிய வழிகள் திறக்கப்படவில்லை. ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உண்டோ? உங்களுடைய நேசத்தை பரிசோதியுங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மைதான். நாம் ஆண்டவரை சிநேகிக்கிறோமா? ஆண்டவருடைய சிநேகத்திற்கு நாம் ஈடு கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசை என் பிள்ளைகளுடைய வாழ்வில் மரித்த நிலைகள் மாற வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விரோதிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுக்கு என் பிள்ளைகள் விலகி சமாதானமாய் ஜீவிக்க வேண்டும். என் பிள்ளைகள் என்னை சிநேகிக்கிறதினால் நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பூமியிலே கனம் பண்ண வேண்டும். இவர்களை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று மற்றவர்கள் பேச வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் வீட்டிலே வேலை பார்த்த எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை சிநேகித்தாள். கர்த்தரால் ஒரு மனிதன் நேசிக்கப்பட்டால் எப்படி ஆசீர்வாதம் வருகிறது என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேலைக்காரன் தன் எஜமானை குறித்து ஆசீர்வாதமாய் சொல்லுகிற அளவுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வம் தர விரும்புகிறார். ஆண்டவருடைய சிநேகத்திற்குரியவர்களாய் மாற உங்களை விட்டு கொடுப்பீர்களா? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சிநேகத்திற்குரியவர்களாய் நாம் வாழ நம்மை விட்டு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நம்முடைய தேவன் நம்மீது வைத்திருக்கிற சிநேகம், நம்முடைய தேவன் நம்மை சிநேகிக்கிறதினால் நமக்கு தருகிற மேன்மை, அது ஆச்சரியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்வின் மரித்த நிலைகளை தெய்வம் மாற்றுகிறார். நம்முடைய மரித்த நிலைகளில் எதிலெல்லாம் இன்றைக்கு மரித்த நிலைகள் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வராதா? இந்த காரியம் வாய்த்து விடாதா? இந்த காரியம் கைகூடி வந்து விடாதா? ஒருவேளை இந்த ஒன்று நிமித்தமாக நாங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறோமே, இது மாத்திரம் சரியாகிவிட்டதென்றால் என்று எண்ணுகிறீர்களோ? எனக்கு அருமையானவர்களே, தேவனால் நீங்கள் சிநேகிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சிநேகத்திற்குரியவர்களாய் நீங்கள் மாறும்போது தெய்வம் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். மெய்யாகவே நம்முடைய மரித்த நிலைகளுக்கு முடிவு வருகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலையும் சோதரம், ஒருவேளை இந்த மரித்த நிலைக்கு ஆண்டவர் மாற்றம் தர மாட்டாரா என்று விரும்பி நிற்கிறீர்களானால் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், எனக்கு அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக இப்படி எழும்புகிறார்களே,
நமக்காக யார் நிற்பார்கள் என்று எண்ணுகிறீர்களோ, தெய்வம் உங்களுக்காக நிற்க அவர் இறங்கி இருக்கிறார். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நேசத்தை அல்லது தேவன் உங்களை நேசிக்கிற நேசத்திற்குரியவர்களாய் மாறிவிட உங்களை அர்ப்பணியுங்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். தேவன் அவனுக்கு சொன்னது அதுதானே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எதற்கு தெரியுமா? அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க. ஆண்டவரே, உம்முடைய நேசத்துக்குரியவர்களாய் நின்று சகல காரியங்களிலும் பூமி தாங்கிக் கொள்ளாத ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து கனம் பண்ணினவர் எங்களையும் கனம் பண்ணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே அந்த நேசத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67 பாடுவோம். ஆமேன் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நீர் சிநேகிக்கிற பிள்ளைகள் மீது நீர் செய்து வருகிற அதிசயமான காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனை, எவ்வளவாக நீர் உமது ஜனங்களை சிநேகித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் மீது வைத்திருக்கிற அன்பை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடிகிறதப்பா. அதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் சந்தித்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய அந்த தெய்வீக பிரசன்னமும் அந்த வல்லமையும் அது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அபரிவிதமாக கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய குழந்தையை ஆண்டவரை இப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கிறதே, ஏற்ற வளர்ச்சியிலே என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அற்புதங்களை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின அந்த வல்லமை, லாசருவை உயிரோடு கூட எழுப்பின அந்த வல்லமை அப்பா இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. பலவீனப்பட்ட பாகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு புதிய பலனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, வேலைக்காக பல மாதங்களாக ஆண்டுகளாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன வேலைக்காக உமது பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ அவருடைய பிரயாசத்தின் பலன்களெல்லாம் கர்த்தர் 100% நீர் வாய்க்க பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் வழிகளெல்லாம் அவர் மீது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது நீ காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உண்மையே நம்பி இருக்கிற போது பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் சென்று ஆண்டவர் பணிபுரியும்படியை விரும்புகிற பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உமது பிள்ளைகள் மீது அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அநேகர் சுவாமி அயல் நாடுகளுக்கு செல்வதற்காக பல பிரயாசங்களும் பட்டு தோல்வி அடைந்து சுவாமி ஆண்டவரே, அநேக மக்கள் சுவாமி ஏமாற்றப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் பார்த்து துடைத்து அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரை ஐயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையான காரியங்களையும் ஆண்டவரே நீங்களே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவரப்பா. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகளுடைய வயதுகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறதே, இன்னும் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லை சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர்களுக்காக அப்படி சமூகத்தில் வருகிறோம். அப்படியே கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மன வாஞ்சைகள் விருப்பங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. அடு திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி அடு ஏக்கத்தோடு கூட காத்திருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் தயவாய் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பெரிய சுதந்திரம் ஐயா. நீ தருகிற ஒரு பலன் ஆண்டவரே, அந்த பலனை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உமது பிள்ளைகள் மீது ஆண்டவர் கடாட்சியம் வைத்தருளும்படியை ஜெபிக்கிறோம். கிருபை செய்திருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அயோதிபர் நிலைமையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமுக்கு இறங்கினீர் அப்பா. ஆண்டவரே, அதே போல சுவாமி உமது பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற வேளையில்
வேளையில் ஒரு கற்பத்திற்கனை கொடுத்து இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெருகால நிலைமையில் இருக்கிற மையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏற்ற வேளையில் இந்த கற்பத்திற்கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தர்மையான பிள்ளைகள் சுவாமி, உங்களுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையாக இருக்க ஆண்டவரே, கற்பத்தில் இருக்கும்பொழுதே எங்களுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஏற்ற வேளையில் நல்ல பிரசவத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் முதியோர் விடுதிகளில் தங்கியிருந்து ஆண்டவர் யாருமே எங்களுக்கு ஆதரவில்லைன்னு சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வயதான காலத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய எல்லா மன சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, விலகாதபடிக்கு கைவிடாதபடிக்கு அவர்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் அது பிள்ளைகள் மீது அமர்வதாக சுவாமி. ஆண்டவரே, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, முது பிள்ளைகளை அவ்வாறு நீங்கள் தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், வயதான பெற்றோர்கள் இருப்பது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை நீங்கள் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே போல் ஆண்டவரே, வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த வியாதினாலும் போது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஆண்டவர் வியாதிகளை முற்றிலுமாய் மாற்றுவீராக. சில ஆண்டவர் பலவீனத்தை நிமித்தமாக இது என்னவாக மாறுமோ, இந்த நாள் எனக்கு என்ன பிரச்சனை வந்துவிடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த கலக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்கக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஐயா. இறுதிய பலவீனத்தை நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, நுரையீரல் பிரச்சனை, மூச்சுவிட முடியாமல் கஷ்டப்படுகிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். நடக்க முடியாத பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைகள் சுவாமி. ஆண்டவரை, தலையில் ஏற்பட்ட சில பிரச்சனை நிமித்தமாக தூங்க முடியாமல் தலைவலியோடு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தண்டுபட பிரச்சனைகள் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் பல வகையான வியாதியில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இது வியாதி நிமித்தமாக சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே பொருளையெல்லாம் இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்களுடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது கடந்து வந்து அப்பா எல்லாம் பலவீன கட்டிடம் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவர், நீதியின் சூரியனாக இருக்கிற நீங்க உமது பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆரோக்கியத்தில் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உமது பிள்ளைகள் மீது அந்த ஜீவ ஒளி கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னுமாக என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் உமது பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கைகூடி வர பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழில்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய அந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த பிள்ளைகள் கடந்த ஆண்டில் பல கஷ்டங்கள் நஷ்டங்களை பட்டிருந்தாலும் அதற்கு பதில் இரட்டிப்பான நன்மைகள் இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. புதிய தொழிலை ஆரம்பிக்கும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு அன்று கர்த்தர் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
உமது பிள்ளைகள் கையிட்டு சேர எல்லா பிரயாசங்களிலும் விசேஷித்த நன்மைகளை கொடுப்பீராக. அநேகர் தகப்பனை எவ்வளவுதான் நான் சம்பாத்தியம் பண்ணினாலும் ஒரு பொத்தல் பையில போட்டது போல இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பிரச்சனையினால் ஆண்டவரை கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவன் தாமே உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அப்பா அவருடைய பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகள் ஆண்டவர் பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் வராதபடினால் மிகவும் வேதனையோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதற்கான ஆண்டவரே உமது சோர்ஸை தேடி சென்று கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவர் வீடு கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது சில குறிப்பிட்ட பிள்ளைகள் தன்னுடைய இடங்களை ஆண்டவரே சரியான விதத்தில் செயல்பட முடியாமல் ஆண்டவரை பல சிக்கல் மூலமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. நீங்கள் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய எல்லா கவலைகளையும் மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியை ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரை மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நீங்கள் செய்கிற தயவுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் தாங்குவதற்கு முன்வந்த பெருமாள்புரத்தை சார்ந்த அருமையான ஆண்டவரே குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான உமது அடியாருக்காக அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் கொடுத்திருக்கிற தொழிலுக்காக, பிஸ்னஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. யாபேசை ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை விசாரமாக்கினவர் ஐயா. உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை கர்த்தர் விசாரமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உமது கரம் அவர்களோடு கூட இருந்து எந்த தீங்கு அணுகாதபடிக்கு சுவாமி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக சுவாமி. கொடுத்த அருமையான மகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவளுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. உன் பிள்ளைகள் பந்தயச்சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல இருப்பாருன்னு சொன்னீரே சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் அவரை நிரப்பும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவீராக. உமது பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எல்லா மங்களகரமான காரியங்களையும் நீங்கள் இந்த குடும்பத்தில் நடத்துகிற தேவன் சுவாமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நேர்த்தியை செய்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் அனைவரோடு கூட எப்பொழுது இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொடுகிறதற்கும் அதிகமாக கிரியிச்சிட வல்லம் என்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே,
நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனை எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்து சாயலாக உண்டாக்கினீர். பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி பெறுவர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினரேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முதடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும்
ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் என் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை. ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர் என்று உணர்ந்தவர்களாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய நம்பி இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சேர வாராதவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்குகிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ள சித்தம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் உங்கள் இருத்திருக்கும்படி உங்கள் இருத்தை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொண்டு இன்று வெறும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 185 பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே. கீதம் 185 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்தில் வரவும் உம்முடைய ஐக்கியம் கொண்டு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையில் ஐக்கியம் கொண்டு நாங்கள் ஜீவகாலமெல்லாம் உம்முடைய அன்பினாலும் நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபைதார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.